ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு மெரூன் கலர் அண்டு க்ரீன் கலர், பாட்டில் க்ரீன் கலர் ப்ளவுஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ சேம் கஸ்டமர்ஸ் தான் இந்த டிசைனும். இந்த டிசைனோட ப்ரைஸும் உங்களுக்கு சொல்லலாம். நான் ஏன் ஒரே கஸ்டமர்து ஒரே வீடியோ போடலை அப்படின்னா, உங்களுக்கு தனித்தனியாக ப்ளவுஸ் வீடியோ போட்டு அதோட ப்ரைஸ் சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ இந்த ப்ளவுஸோட ரேட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். 2 சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா ப்ளவுஸஸ்க்குமே நம்மளோட சேனலில் ப்ரைஸோடு வரும். ஸோ இப்போ இந்த டிசைன் சேம் கஸ்டமர் தான். நான் 3 ப்ளவுஸு, அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியாக நிறைய ப்ளவுஸஸ்ஸு அண்ட் சுடிதார்ஸ் எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ண கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பல்க் மேரேஜ் ஆர்டர், ஓகேங்களா? இப்போது இது சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டு லேவண்டரு. அதனால் நான் லேவண்டர் அவங்க நான் இந்த டிசைன் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். அவங்க இது பார்த்தாங்க, பார்த்துட்டு தான் எனக்கு இதே பண்ணி கொடுங்கக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டதுனால இது ஆல்ரெடி நான் இன்னொருத்தவங்களுக்கு பண்ண டிசைனை சேம் அந்த அந்த டைமில் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனே நான் ஒரு 5 ப்ளவுசஸ் கிட்ட வேறு வேறு கலரில் போட்டிருப்பேன். ஏன்னா அவங்க நிறைய பேர் இதை தான் கேட்டாங்க, இதே பண்ணுங்கள் பட்ஜெட் வைஸாகவும் இருக்குது, பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் கிளிப் ஸ்டோன் தான் எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு எப்பயும் போல் ஆஷிஷல் அண்ட் 4 நம்பர் பீடு, இந்த மாதிரி தான் நான் அந்த டாட்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணது. லைட்டு கலர் லேவண்டர் கலர் சாரின்றதுனால லைட் கலர் லேவண்டர் கலர் சாரியில் லோடிங் அந்த த்ரெட்டில் லோடிங் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும்ன்ட்டு. ப்ளவுஸோட கலர் டார்க்கு லேவண்டர், நல்ல செம்ம டார்க்காக இருந்தது. ஒரு மாதிரி இங்கு ப்ளூவும் லேவண்டரும் கலந்தா மாதிரி ஒரு ஷேடிங் ப்ளவுஸு. சாரியில் லைட்டு சாரி நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துட்டே வரைக்குவீங்க, உங்களுக்கு அது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த டிசைன் பார்ட் நெக் போட்டுட்டு அதை சுற்றி நம்ம சுகர் பீடு 4 நம்பர் பீடு எப்பயும் போல் அவுட்லைன் கொடுத்து லோடிங் கொடுத்துட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளிப் ஸ்டோன்ஸ் ஸ்கொயர் ஷேப்பை அதை டைமண்ட் பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கு கீழே சுகர் பீடு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே 4 நம்பர் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருந்தேன். அண்ட் அதே தான் நான் கைக்கும் டாட்ஸும் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பெல்லாம் அடைக்கிறதுக்கு 4 நம்பர் நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன் ஒன்று. நீங்கள் அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எங்கெல்லாம் அந்த 4 நம்பர் பீடு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. இதுக்கெலாம் நம்ம பிரிண்ட் அவுட் போடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்ம நெக்கு வரைஞ்சிட்டு அப்படியே போட வேண்டியதான். ஏன்னா நிறைய பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று ஒரு பொண்ணு பிரிண்ட்டு போடும்போது அவள் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டானா, இதுக்கெல்லாம் கூட பிரிண்ட்டு போடணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டா. அப்புறம் நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் பிரிண்ட்டு வேண்டாமா, நெக்கு வரைஞ்சிட்டு நீங்கள் பார்டர்லேருந்து அப்படியே எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிரிண்ட்டு போடுறீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஃப்ளவரு இல்லை ஏதாவது குட்டி குட்டி டிசைன்ஸு, மோட்டிவேஷன், பீகாக்கு, இந்த மாதிரி எலிஃபண்ட்டு, லோட்டஸ், இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் போடணும். இந்த மாதிரி பார்டர் ஒர்க்குலாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் போடணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே மேம் அப்படின்ட்டு பார்டர் மாதிரியே ஒர்க் பண்ணிக்கிட்டா. பார்டரே ஹெவி ஒர்க்காக போட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ அது நான் கூடிய சுகத்தில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளவுஸ், அது ப்ளவுஸு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த 3 ப்ளவுஸுமே முடிச்சுட்டு அவங்களுக்கு நாங்கள் தனியாக நிறைய நான் சொன்னல ஸ்டிச் பண்ணது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை இந்த வீடியோ கூட நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு 2 செட்டு சுடிதாரு, அதுக்கப்புறம் ஒரு செப்பரேட்டாக தனியாக ப்ளவுஸஸு அண்டு இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸு 3 ப்ளவுஸு. ஸோ பல்க் ஆர்டர் நம்ம கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு தனித்தனியாக போட்டால் தான் அதோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி 2 சிஸ்டர் பாட்டில் க்ரீன் ப்ளவுஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்மளோட சேனலில் வரும் வித் ப்ரைஸோட. டெய்லி 4:30க்கு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸில் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் 2 பேஜ் இருக்குது. ஒன்று ஆரி பிரைடல் ப்ளவுஸ் டிசைனர், அதில் நான் நிறைய வெளியே போகிற கோவில் இதெல்லாம் அந்த சேனலில் வரும். அண்ட் பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸில் நம்மளோட பெயிண்டிங்ஸ், ஆரி இது எல்லாமே வரும். பெயிண்டிங், கலர் மிக்சிங், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோடது இன்னொரு சேனல் நமச்சிவாய விளாக்ஸ்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நான் எங்கெல்லாம் டெம்பிள்லாம் போகிறேனோ அந்த டெம்பிள்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணி இனிமேல் அதையும் போடலாம் அப்படின்ட்டு. இது கூடவே போட்டால் மிக்ஸ் ஆகிடுது. ஸோ நிறைய என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, இது கூட போடாதீங்கக்கா, மிக்சிங் ஆகிடுது, ஆரி மட்டும் இது வச்சுக்கோங்கக்கா, நீங்கள் வெளியே போகிறதெல்லாம் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் போடுங்க அப்படின்னாங்க. ஸோ இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்போ 100 சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வெளியே போகிற கோயில், நான் எங்கே போகிறேன், அந்த கோவிலோட நேம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறேன்.
ஸோ அந்த வீடியோவோட அந்த சேனலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நமச்சிவாய விளாக்ஸு. ஏன்னா சிவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சிவனோட பேர்லேயே வந்து அதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் பார்த்துருவோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 நான் வாங்கியிருந்தேன். 2500 இதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கலர் அவ்வளோ அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டார்க் வயலட் வித் ப்ளூ ஷேடிங்ஸ் அவ்வளோ செம்மையாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல அந்த 3 ப்ளவுஸு அண்ட் 2 செட்டு சுடிதார் அண்ட் 2 நார்மல் ப்ளவுஸ், இதுதான் வந்து அவங்களுக்கு நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.